வெல்கம் டு இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் பற்றி பார்க்கலாம். இது பேசிக்கான பார்ட் 1 டுட்டோரியல் தான். இன்னமும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. இன்றைக்கி A to Z வரையிலும் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு டுட்டோரியலை பார்க்கலாம். விண்டோஸ் 10 கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ். இந்த விண்டோஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்டார்ட் மெனு என்ற ஆப்ஷன் போகும். இதிலிருந்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டார்ட் மெனு என்ற விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் நாம் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர், சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நமக்கு தேவையான பிடித்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். மவுஸை பயன்படுத்தியே இதுக்கு தேவையான மெத்தடில் நம்ம மாற்றி வடிவமைச்சிக்கலாம். இது மாதிரி நமக்கு தேவையான அப்ளிகேஷனாக முன்னாடி மவுஸால் ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த கொட்டானா என்ற அப்ளிகேஷனை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இழுத்து டைரெக்டாக எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வச்சோம்னா இங்கே இந்த இடத்துக்கு அந்த ஐக்கான் வந்துடும். இதை கிளிக் பண்ணுறதுனால இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே தேவையில்லாத நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அது போயிடும். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்கேப் கொடுத்தோம்னா இந்த விண்டோ போயிடும். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் போகலாம். விண்டோஸ் ஏ என்ற ஆப்ஷன் கொடுக்கும்பொழுது ஆக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இதிலிருந்து சிஸ்டம் சார்ந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்களையும் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷார்ட்கட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் ஏ என்பதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீனோட ரைட் சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்குரிய அப்டேட் இருக்குது. விண்டோஸ் டிஃபெண்டர் சம்மரி, அப்டேட் வைரஸ் ப்ரொடெக்ஷன், இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஓப்பன் ஆகுது. கீழே நைட் லைட், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண டிவைஸ், இது எல்லாமே ஷோ ஆகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஸ்கேப் கொடுக்குறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் போகலாம். விண்டோஸ் டி. இந்த விண்டோஸ் பி ஷார்ட்கட் கீ கொடுக்கறதுனால நோட்டிஃபிகேஷன் ஏரியா ஓப்பன் ஆகும். இங்கே வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா என்பதை பார்த்துக்கலாம். ஆடியோ வால்யூமை டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ், டைப்பிங் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் என்ன அதை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இங்கே இருக்குது. இந்த ஷார்ட்கட் கீயை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் பி. கீழே ஸ்கொயரில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செக்கில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகணுன்னா ஒரு முறை என்டர் கொடுக்கணும். இது ஓப்பன் ஆகுது. இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக என்னென்ன என்பதை பார்க்கலாம். ரைட் ஏரை கொடுத்தோம்னா மைக்கு, அடுத்ததாக வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்குதா இல்லையா என்பதை இங்கே ப்ரெஸ் இங்கே என்டர் அல்லது ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதிலேருந்து பார்த்துக்கலாம். அடுத்தது இதில் ப்ரெஸ் பண்ணுறதுனால வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப்பிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது. இது தமிழாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அடுத்தது சிஸ்டத்தோட டேட் அண்ட் டைம் இங்கே ஓப்பன் ஆகுது. அடுத்தது டெஸ்க்டாப் என்ற ஐக்கானுக்கு போகுது. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் ஷிஃப்ட் சி. இதில் கொட்டானா லிசனிங் மோட் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உங்கள் கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் மைக் இருந்ததுன்னா குரல் மூலமாகவே ஒரு தகவல்களை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் டி. டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த விண்டோஸ் டி என்ற ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இது விண்டோஸ் டி மவுஸை கிளிக் பண்ணுறதுனால டைரெக்டாக டெஸ்க்டாப் போயிடுவோம். பார்வை குறைபாடு உள்ளவங்க மவுஸை கையாள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். மவுஸ் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் கொடுத்தோம்னா டைரெக்டாக டெஸ்க்டாப் போயிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷார்ட்கட் கீயை நான் கொடுக்குறேன். விண்டோஸ் டி. நேரடியாக அந்த டெஸ்க்டாப்புக்கு வந்துருச்சு பாருங்கள். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். விண்டோஸ் ஆல்ட் டி. டேட் அண்ட் டைம் ஆன் த டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். ரைட் சைட் பேனலில் கரண்ட் மந்த் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் ஆல்ட் டி. ரைட் சைட் பேனலில் டைமிங் என்ன ஓடுது, அடுத்ததாக என்ன கிழமை, என்ன மந்த்து, என்ன தேதி, எந்த வருஷம் அப்படின்றத ஷோ ஆகுது. அடுத்து டேப் பண்ணி வந்தோம்னா நவம்பர் மந்த்துக்குரிய டேட் எல்லாம் இங்கே ஓப்பன் ஆகுது. எஸ்கேப் கொடுக்குறேன் இந்த விண்டோ போகிறதுக்கு. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் இ. விண்டோஸ் இ கொடுக்கறதுனால ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குயிக் ஆக்சஸ் என்ற ஆப்ஷனையும் இங்கேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் இ. இதுதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். மேலே ஹெட்டிங்கில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஓப்பன் ஆகும். மேலே ஹெட்டிங் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வரும். ஏரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணி வரும்பொழுது ரீசன்ட் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல 20 ஃபைல்ஸ் எனக்கு ஷோ ஆகுது.
லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ண ஆர்டர் பிரகாரம் என்னென்ன ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்பதை பற்றி 20 ஃபைல்ஸ் எனக்கு காமிக்குது. இங்கேருந்தும் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை எடுத்துக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் F. ஃபீட்பேக் ஹப் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் 10 கம்பெனியான விண்டோஸ் என்ற நிறுவனத்திற்கு நம்மளுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்கிறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். விண்டோஸ் F. நான் ஆன்லைனில் இல்லை, இருந்தாலும் இங்கே ஆன்லைனுக்கு போக சொல்லுது. டேட்டா கனெக்ஷன் இருக்கும் பொழுது உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை இங்கே தெரிவிக்கலாம். இந்த விண்டோ வரும்பொழுது Alt F4 போட்டு தான் க்ளோஸ் பண்ண முடியும். எஸ்கேப் கொடுத்தா போகாது. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் G. இந்த ஷார்ட்கட் கீ கொடுக்கறதுனால கேம் பார் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கேமுக்கு தேவையான கேமரா, கேம் கேப்சர் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ஆடியோ செட்டிங்ஸ், இந்த கேமுக்காக உள்ள ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இந்த ஷார்ட்கட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் G. ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸ்பீக்கர் ஹை டெஃபினேஷன் வால்யூம் என்ன, அதுக்கு கீழே சிஸ்டம் சவுண்ட் எவ்வளோ இருக்குது, ரெக்கார்டிங் சவுண்ட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வருது. நமக்கு தேவையான பட்சத்தில் இதை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். இந்த விண்டோவில் இப்போ என்ன இருக்குது, விண்டோஸ் ஷார்ட்கட் கீஸ் என்ற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதுதான் இந்த விண்டோவில் ஹெட்டிங்காக வருது. விண்டோஸ் ஷார்ட்கட் கீஸ் என்ற பவர் பாயிண்ட் விண்டோவுக்கு தேவையான சிஸ்டம் ஆடியோ, ரெக்கார்டிங் இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் இது. எஸ்கேப் கொடுக்குறேன், போகலை. Alt F4 கொடுக்குறேன். இந்த விண்டோ எஸ்கேப் கொடுக்கறதுனாலையும் Alt F4 போடுறதுனாலையும் ரிமூவ் ஆக மாட்டேங்குது. மவுஸால் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ரிமூவ் ஆகுது. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் H. IFHRMS என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் டர்ன் ஆன் ஆன்லைன் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் என்ற இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட்கட் கீயை நான் கொடுக்குறேன். விண்டோஸ் H. சின்ன பார் ஐக்கான் ஓப்பன் ஆகுது. இதில் டு யூஸ் டிக்டேஷன் ஓப்பன் செட்டிங் என்ற ஆப்ஷன் வருது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பீச் என்ற ஹெட்டிங்கில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸ்பீச் ரெகக்னைசேஷன் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இந்த ஆஃப் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டோம்னா நெட்டு இருக்கும் பொழுது நம்ம ஸ்பீச்சை ரெகக்னைஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விண்டோ எஸ்கேப் கொடுக்கறதுனால போகாது. Alt F4 கொடுக்குறேன், போயிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். விண்டோஸ் ஐ என்ற ஷார்ட்கட் கீயை கொடுக்கறதுனால செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். கணினி சார்ந்த அமைப்புகளை இங்கேருந்து மாற்றிக்கலாம். இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் ஐ. விண்டோஸோட செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. இது வழியாக நமக்கு தேவையான என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அந்தந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மாற்றிக்கலாம். இது எஸ்கேப் கொடுக்கறதுனால போகாது. Alt F4 கொடுத்து தான் க்ளோஸ் பண்ண முடியும். Alt F4 கொடுக்குறேன். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். விண்டோஸ் J. செட் ஃபோக்கஸ் டு எ விண்டோஸ் டிப் when one is available when windows till appear bring focus to the tips ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஒர்க் ஆகலை. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் K. கனெக்ட் குயிக் ஆக்சஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒயர்லெஸ் டிஸ்பிளே இணைப்பில் ஒயர்லெஸ் ஆடியோ இணைப்புகளையும் காட்டக்கூடிய இடம் இருக்கும். அங்கேருந்து நம்ம 2-3 கனெக்ஷன் இருந்ததுன்னா எதை சூஸ் பண்ணமோ நம்ம சூஸ் பண்ணி ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் கீயை இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். விண்டோஸ் K. ரைட் சைடில் ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது கனெக்ட் என்ற ஹெட்டிங்கோட. இதில் எல்ஜி என்ற ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே நேரத்தில் நம்ம வைஃபையில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒயர்லெஸில் இருக்கக்கூடிய வேறு ஆடியோ சூஸ் பண்ணியிருந்தாலோ இங்கே இந்த ஆப்ஷனுக்கு இந்த ஷார்ட்கட் கீயை கொடுத்து டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் K என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டைரெக்டாக ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஒயர்லெஸ் ஆடியோவை இங்கேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுக்குறேன். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் L. உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பை லாக் பண்ணுறதுக்கும் சுவிட்ச் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டை மாற்றுறதுக்கும் இது பயன்படுது. நம்ம சிஸ்டத்தை லாக் அவுட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இது. இப்போது விண்டோஸ் L என்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ஸ்க்ரீன் வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு முறை எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்துட்ட பிறகு சைன்இன் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா இங்கேருந்தே நீங்கள் டேப் பண்ணி அல்லது மவுஸால் கிளிக் பண்ணி வேறு யூசர் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம்.
நான் இதே இடத்துல சைன்இன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டிஸ்பிளேயில் என்ன இருந்ததோ அப்படியே இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் எம். மினிமைஸ் ஆல் விண்டோஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். இந்த விண்டோஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறது, அதாவது எல்லா விண்டோஸும் டாஸ்க்பாருக்குள்ளே கொண்டு வந்துடும். அதற்கான ஆப்ஷன் தான் மினிமைஸ் விண்டோஸ். டாஸ்க்பாரில் கிட்டத்தட்ட 4 அப்ளிகேஷனுக்கு மேலே, அதாவது 4 சாஃப்ட்வேருக்கு மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட்டாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் என்ற விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பவர் பாயிண்ட் என்ற விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு பேக் சைடில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத மினிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எல்லாமே டோட்டலாக டாஸ்க்பாருக்குள்ளே அடங்குற மாதிரி செய்கிறது தான் மினிமைஸ். இப்போது நான் விண்டோஸ் எம் என்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே டாஸ்க்பாருக்குள்ளே மினிமைஸ் ஆகிடுச்சு, டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் பி. ப்ரெசன்டேஷன் டிஸ்பிளே மோட் ஓப்பன் ஆகும். கணினியில் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா டைரெக்டாக அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோம். அதிலேருந்து வேறு ப்ரொஜெக்டரை மாற்றுறதுக்கோ அல்லது கனெக்ஷனில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கோ இந்த விண்டோஸ் பி என்ற ஷார்ட்கட் கீஸ் பயன்படுது. நான் விண்டோஸ் பி என்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட் சைடில் ப்ரொஜெக்டர் என்ற ஹெட்டிங்கில் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. சப்போஸ் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் என்னென்ன ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இந்த விண்டோ போகிறதுக்கு எஸ்கேப் கொடுக்குறேன். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் ஆர். விண்டோஸ் ஆர் என்ற ஷார்ட்கட் கீ கொடுக்கறதுனால ரன் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இங்கேருந்து ஒரு சின்ன எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கேருந்து நம்ம ஷார்ட்கட்டாக எந்த அப்ளிகேஷனாலும் ஓப்பன் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் வேர்ட்ஸ் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். CALC என்ற வார்த்தையை டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கறதுனால கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். இப்போது ரன் டைலாக் பாக்ஸ் என்ற ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ஆர் என்பதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் சைட் பாட்டத்தில் ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது. அங்கே ஒரு எடிட் பாக்ஸ் இருக்குது. CALC என்பதை டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி விண்டோஸ் ஆர் கொடுத்து WINWORD என்று டைப் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த கால்குலேட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மவுஸால் க்ளோஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Alt F4 ப்ரெஸ் பண்ணலாம். க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் எஸ். சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் தேவையான விஷயங்களை நம்ம டைப் பண்ணி தேடிக்கலாம். ஒரு ஃபைல் நேம் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் நேம் நமக்கு தெரியல அப்படின்னா இங்கேருந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷார்ட்கட் கீயை கொடுக்குறேன். சர்ச் என்ற விண்டோஸ் எஸ் என்ற ஷார்ட்கட் கீயை கொடுக்குறேன். சர்ச் விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல கண்ட்ரோல் பேனல் என்பதை டைப் பண்ணுறேன். CON. சி டைப் பண்ணதுமே எனக்கு கண்ட்ரோல் பேனல் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இருந்தாலும் CON என்று டைப் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இப்போ என்டர் கொடுத்தோம்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிறதுக்கு எஸ்கேப் கொடுக்குறேன். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் டி. சைக்கிள் த்ரூ ஆப் அண்ட் த டாஸ்க் பார் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டத்தோட பாட்டத்தில் ஸ்டார்ட் மெனு இருக்குல்ல, அந்த ரோ தான் டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் டி கொடுக்கறதுனால அந்த டாஸ்க் பாரில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் டி என்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே டாஸ்க் பாரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ரைட் ஏரோ கொடுக்க என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அப்ளிகேஷன்லாம் ஷோ ஆகும். ஒரு முறை என்டர் கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் கீஸ் விண்டோஸ் வி. சைக்கிள் த்ரோ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். விண்டோஸ் வி. இந்த இடத்துல நம்ம சிஸ்டத்தில் என்னென்னலாம் காப்பி பண்ணமோ அதுதான் இங்கே ஓப்பன் ஆகுது. கிளிப்போர்டு என்ற ஹெட்டிங்கில் லாஸ்ட்டாக விண்டோஸ் ஓப்பன் செட்டிங்ஸ் என்பதை காப்பி பண்ணியிருக்கேன். டவுன் பண்ண என்னென்ன எல்லாம் அந்த சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சனோ அது எல்லாமே இங்கே ஷோ பண்ணி காமிக்குது. ஆனால் இங்கே சைக்கிள் த்ரோ நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கேப் கொடுத்தேன், அந்த விண்டோ போயிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் வரலாம். விண்டோஸ் ஷிஃப்ட் வி. சைக்கிள் த்ரோ நோட்டிஃபிகேஷனின் ரிவைஸ் ஆர்டர்னு வருது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் ஷிஃப்ட் வி. இந்த ஷார்ட்கட் கீஸ் எனக்கு ரன் ஆகலை. அடுத்த ஷார்ட்கட் கீஸ் போகலாம். விண்டோஸ் எக்ஸ். ஓப்பன் த குயிக் லிங்க் மெனு ஓப்பன் ஆகுது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் கீஸு.
கணினியில் முக்கியமான செட்டிங்ஸை ஸ்பீடாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில செட்டிங்ஸ் நமக்கு தெரியும், சில டைமில் அந்த செட்டிங்ஸோட நேம் மறந்துடுவோம். அப்போது இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். மோஸ்ட்லி முக்கியமான ஆப்ஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ஷார்ட்கட் கீயை கொடுக்குறேன். விண்டோஸ் எக்ஸ். லெஃப்ட் சைட் பாட்டத்தில் ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர், பவர் ஆப்ஷன்ஸ், ஈவெண்ட் வியூவர், சிஸ்டம் டிவைஸ் மேனேஜர், நெட்வொர்க் கனெக்ஷன், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், விண்டோஸ் பவர்ஷெல் அட்மின், டாஸ்க் மேனேஜர், செட்டிங்ஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், சர்ச், ரன், ஷட் டவுன் ஆப்ஷன், டெஸ்க்டாப், இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். பார்வை குறைபாடு உள்ளவங்க கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் பொழுது Alt F4 கொடுத்தோம்னா லாஸ்ட்டில் ஷட் டவுன் வரும். அவங்களுக்கு ஷட் டவுன் வரலைன்னா இந்த விண்டோஸ் எக்ஸ் என்ற ஷார்ட்கட் கீஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பேரோ கொடுத்து வந்தோம்னா ரெண்டாவது அல்லது மூணாவது ஆப்ஷனில் ஷட் டவுன் ஆப்ஷன் வரும். இங்கேருந்து ரைட் ஏரோ கொடுத்து ஷட் டவுன் பண்ணவா அல்லது ரீஸ்டார்ட் பண்ணவா, சைன் அவுட் பண்ணவா என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனை மவுஸ் கிளிக் பண்ணுறதுனால எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத ஒரு முறை நான் காமிச்சிடுறேன். இங்கே விண்டோஸ் பட்டன் இருக்குது. லெஃப்ட் கிளிக் கொடுத்தோம்னா விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகும். இதுவே ரைட் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் குயிக் லிங்க் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதோட இப்போது இந்த வீடியோவில் வந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே இங்கே தொகுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஷார்ட்கட் கீஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத ஷார்ட்கட் கீஸ் அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க என்பதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இன்ட்ரோ டெக் தமிழ்.